ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலமு வீரா சேனல் அண்ட் விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு எங்கள் சொந்த ஊர் பொங்கல் திருவிழாக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம். அந்த வீடியோ தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி எங்கள் சொந்த ஊர் புதுச்சூரங்குடியில் ஸ்ரீ ராமலிங்க சவுண்டாம்பிகை அம்மன் கோவிலில் 3 நாள் நல்லா சூப்பராக திருவிழா நடக்குங்க. பொங்கல் திருவிழா மொதல் நாள் பால் குடம் எடுக்கிறது, அதுக்கப்புறமா நைட்டு கரகம் எடுக்கிறது, அப்புறம் பொங்கல் வைக்கிறது, ரதி மாவு சேர்க்குறது, அதே மாதிரி நிறைய மாவிளக்கு எடுக்கிறது, அன்னதானம் 3 நாள் நல்லா சூப்பராக திருவிழா நடக்குங்க. அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஊருக்கு கிளம்புனது வந்துட்டு மே 15ஆம் தேதி கிளம்புனாங்க. நானும் 2 குழந்தைங்கள் தான் கிளம்பியிருந்தோம். மே 15 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ட்ரெயின் தாங்க, குருவாயூர் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம். நம்ம தாம்பரத்துலேருந்து சாத்தூர் போகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணியாச்சு. காலையில் ட்ரெயின்ன்றனால மதியானம் லஞ்சும் கட்டணும்னு சொல்லிட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திட்டாங்க. எழுந்திட்டு காலையில் இட்லியும் புதினா சட்னியும் செஞ்சுட்டு கூடவே மதியானம் லஞ்சுக்கு புளி சாதம் உருளைக்கிழங்கு பொரியலும் செஞ்சுருந்தேன். கடகன்னு செஞ்சு எல்லாமே காலையில் டிஃபன் வீட்டிலே சாப்பிட்டுட்டு அப்புறம் லஞ்சு மட்டும் கட்டிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. என் வீட்டுக்கார் வந்துட்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு அவரும் கிளம்பிட்டார். அவர் வந்துட்டு திங்கக்கிழமை தான் இங்கேருந்து கிளம்பி ஊருக்கு வருவார். நானும் குழந்தைங்கள வந்துட்டு ஸ்கூல் லீவுக்கும் வெளியே குழந்தைங்கள எங்கேயும் கூப்பிட்டு போகல. சரி 3 நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு போயிடும்னு சொல்லிட்டு தாங்க 3 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். ஊருக்கு போகும்போது காலையில் ட்ரெயின்றதுனால நல்லா வெயில் அடிக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து தாம்பரத்துலேருந்தே நல்லா கிளைமேட்லாம் சூப்பராக இருந்தது. போகிற வழியில் நல்லா சூப்பராக மழை பெஞ்சதுங்க. நல்லா சில்லுன்னு எந்த ஒரு வெயிலும் தெரியல. நல்லா மதியானம் லஞ்ச் ஒரு 1:30 மணி போல் சாப்பிட்டுட்டு ட்ரெயினில் நல்லா தூங்கிட்டோம். அப்புறமா சாத்தூர் போய் இறங்கும்போது ஒரு 8:15 இருக்குங்க நைட்டு. இறங்குனதுக்கப்புறமா தங்கச்சிங்களாம் வந்திருந்தாங்க. சேர்ந்து அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அம்மா டிஃபன் செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே இது என் தங்கச்சி பொண்ணுங்க, பேர் அக்ஷயா. அவளுக்கு மறுநாள் காலையில் பிறந்த நாள். ஆனால் நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டியிருந்தாங்க. கேக்கெலாம் வெட்டி சாப்பிட்டுட்டு சூப்பராக ஒரு 1 மணிக்கு மேலே தாங்க தூங்கணும். தூங்கி வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்துட்டு கிருத்திகையும் அமாவாசையும் சேர்ந்து வந்துருந்ததுங்க. அதனால் குழந்தைங்களை கூப்பிட்டு சிவன் கோயிலுக்கு தாங்க போயிருந்தேன். இந்த சிவன் கோயிலுக்கு வந்துட்டு நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பிரதோஷம் அந்த மாதிரி வரும்போது அடிக்கடி போவாங்க சிவன் கோயில். ரொம்ப நாளாக குழந்தைங்களுக்கு காட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு இன்றைக்கி தாங்க வாய்ப்பு கிடச்சிது. நல்லபடியாக குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே என் தம்பி தங்கச்சிங்க குழந்தைங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. போய்ட்டு சிவபெருமான் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஆஞ்சநேயர் கோயிலுங்க. ஆஞ்சநேயர்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அப்படியே போய் ஆஞ்சநேயர் நல்லபடியாக துளசி அதுக்கப்புறமா வெத்தலை மாலாம் வாங்கி கொடுத்து நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா தீர்த்தம் அதுக்கப்புறம் துளசி மாலை கொஞ்சம் வெத்தலைலாம் கொடுத்துருந்தாங்க. வாங்கிட்டு 2 துளசியும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சுங்க. அம்மா வீட்டுக்கு தான் நேராக போயிட்டு அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நானும் 2 குழந்தைங்களும் மட்டும் புதுச்சூரங்குடி எங்கள் சொந்த ஊருக்கு கிளம்பிட்டோங்க. அம்மா வீட்டிலேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தான் ஆகும். சரின்ட்டு அவங்களாம் வந்துட்டு தங்கச்சிங்களாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை நாங்கள் போய் ஃபஸ்ட்டு வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க. குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருப்பாங்க. க்ளீனிங் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 1.5 வருஷம் ஆச்சுங்க வீடு க்ளீன் பண்ணி. நாங்கள் போன வருஷம் மே மாதம் வந்திருந்தோம். நானும் என் பொண்ணு எங்கள் சித்தியோட பேத்திக்கு மொட்டை எடுத்திருந்தாங்க, தம்பியோட குழந்தைக்கு. அப்போ வந்துட்டு நாங்கள் வந்திருக்கும்போது வீடு க்ளீன் பண்ணலான்னு வரும்போது என் நாத்தனார் பக்கத்தில் வீடு கட்டிகிட்டு இருந்ததுனால அவங்க வீட்டு பொருள் கொஞ்சம் கதவு ஜன்னல் அந்த மாதிரி நிறைய பொருள் வச்சுருந்தாங்க. அதனால் அப்போ க்ளீன் பண்ண முடியல. சரின்ட்டு வந்து வீட்டை மட்டும் லைட்டாக பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போயிட்டோம். என் மாமியார் வந்துட்டு வீட்டை பெருக்கி லைட்டு மட்டும் போட்டு வைப்பாங்கங்க. சரி நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரம்மு நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாங்க. அவங்களுக்கும் வயசாகிடுச்சு, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் செய்ய முடியும். ஒரு ஆள் வீட்டில் இருந்து நம்ம யூஸ் பண்ணுற வீட்டுக்கும் 1.5 வருஷம் கழித்து அந்த வீட்டை வந்து பார்க்கும்போது வீடு எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் மேலோட்டமாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியலைங்க. ஆனால் தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு அந்த தரையில் பெருக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பை, அவ்வளோ ஒட்டடை. மீந்திலாம் வந்தால் ஒரே நாளில் வீட்டை ஒட்டடை அடித்து தூசியெல்லாம் தட்டி விட்டு நல்லா கழுவி பெருக்கி நல்லா சூப்பராக ஒரே நாளில் சுத்தம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் முடியறதில்ல. வந்த அன்றைக்கி ஒட்டடை அடித்து நல்லா சூப்பராக பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாப்பும் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் டீ எல்லாம் போட்டு குடித்ததுக்கப்புறமா பாத்திரம் தேய்க்கலான்னு பார்த்தோம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சரின்ட்டு வேண்டாம் நம்ம நாளைக்கு தேய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம டீ போடுற பாத்திரம் அப்புறம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான பாத்திரம் மட்டும் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா அப்புறம் ட்ரம்மு வந்துட்டு வாடகைக்கு ட்ரம்மு கேட்டிருந்தோம். ட்ரம்மு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. 2 ட்ரம்மு தான் இருக்குது. ஒன்று வந்துட்டு குடிக்கிற தண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்துட்டு நம்ம வீட்டு யூஸ் பண்ணுற தண்ணி ஊற்றி வச்சு ஒரு ட்ரம் வாடகைக்கு வாங்கியிருந்தோம். ஒரு ட்ரம் மட்டும் பத்தாது. அப்பா அம்மா தங்கச்சி தம்பி இவங்க எல்லாருமே ஃபேமிலியாக வரதுனால தண்ணி வந்துட்டு பத்தாதுன்றனால வாடகைக்கு ட்ரம்மு கேட்டிருந்தேன். கொண்டு வந்து கொடுத்ததும் அது குடம் எல்லாமே நல்லா கழுவி வச்சுட்டேன். அப்புறம் மாமியார் தனியாக குடம்லாம் கழுவிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அவங்களுக்கும் போயிட்டு குடமும் ட்ரம்முலாம் தேய்ச்சி கொடுத்துருந்தேன். அவங்க கழுவி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா
இந்த புடவை வந்துட்டு பால் குடத்துக்கு கட்டுற புடவைங்க. எங்கள் அண்ணியோட பொண்ணு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அத்தை. அந்த ஜாக்கெட் என்ன கலர்னு பார்த்தோன்னா 2 நாளில் அங்கே வந்து தைக்க முடியாது, நான் இங்கேருந்து வீட்டில் இருக்கிற ஜாக்கெட் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருந்தா. அப்புறம் அவளுக்கும் ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சுங்க. அதே மாதிரி சென்னையிலன்னா ஊரில் ஒரு 7 மணி வரைக்குமே எந்திரிக்க மாட்டோம், அந்த அளவுக்கு தூக்கம் வரும் எனக்கு. ஆனால் ஊருக்கு போனதும் அந்த தண்ணி பிடிக்கணுன்ற ஆர்வத்தில் ஒரு 4:50 மணிக்கெலாம் முழிப்பு வந்துருச்சு. எந்திரிச்சு பார்க்கும்போது பக்கத்துலலாம் பெருக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாகாத்தம்மன் கோயில் நேராக இருக்கும், அங்கே வந்துட்டு காலைல 5 மணிக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மாவை நல்லபடியாக காலையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு தாங்க தண்ணி வரும். சரின்ட்டு நான் இந்த பக்கம் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். எங்கள் மாமியார் வீட்டில் இன்னொரு குளம் இருக்குது, அங்கே வந்துட்டு குழந்தைங்கள எழுப்பி அவங்களையும் தண்ணி பிடிக்க சொல்லிட்டேன். ஏன்னா மாற்றி மாற்றி 2 ட்ரம்மு தண்ணி பிடிக்கணும், ஒரே ஆள் பிடிக்கவும் முடியாது. ஒரு ட்ரம் தண்ணி தான் வரும், அதனால் வந்துட்டு குழந்தைங்கள எழுப்பி விட்டு அவங்களும் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. தண்ணியெல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு அப்புறமா தான் வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டாங்க. ஏன்னா நம்ம தண்ணி பிடிக்கும்போது அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறதுனால சேறு மண்ணாக ஆகும். அப்புறம் தண்ணியெலாம் பிடிச்சி முடிச்சுட்டு கழுவி தள்ளிட்டு அப்புறம் கோலம் தாங்க போட்டேன். கோலம் மாவு வந்துட்டு கொஞ்சம் நரன்னு இருந்தது. அரிசி மாவு கலக்கணும் அன்றைக்கி தான் சரின்ட்டு கொஞ்சம் இருந்தது பழைய மாவு, அது வரைக்கும் போட்டுட்டு அன்றைக்கி மதியானம் போல் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் தேவையான பொருள் வாங்கும்போது அரிசி மாவு வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிற மாவு வரைக்கும் கோலம் போட்டு முடிச்சிட்டேன். இந்த 2 குடம்லாம் தண்ணி பிடிச்சுமே இன்னொரு 7-8 குடம் காலியாக தான் இருந்தது. சரி மறுநாள் பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இருந்த தண்ணி வரைக்கும் புழங்கிறது கரெக்டாக இருக்கும். அப்புறம் கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா உள்ள போய் டீ போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் நானும் என் பொண்ணும் போயிட்டு வெயில் வரத்துக்குள்ளே தேய்ச்சி முடிச்சிட்டோம். நல்லா வெயிலையும் பாத்திரத்தெல்லாம் காய வச்சு உள்ளே எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பாத்திரம் தேய்ச்சி முடித்து பாத்திரம் ஓரளவு காஞ்ச உடனே நல்லா மழைங்க. அப்புறம் மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு தக்காளி சாதமும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பூஜை பாத்திரம் அதெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் 6 மணிக்கு போயிட்டு கோயிலில் காப்பு கட்டிட்டு வந்துடலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே தங்கச்சிங்களும் இந்த பக்கத்தில் வந்துட்டேன்னு ஒரு 20 நிமிஷம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அவங்களும் வந்த பாடு இல்லை, அதுக்குள்ளே நம்ம சாமி கும்பிட்டுட்டே போயிடலான்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்துட்டு பக்கத்தில் மாவு அரைக்கிறதுக்காக கிரைண்டர் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. சரின்ட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன், நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம வரி கோயிலில் வந்துட்டு தலைக்கட்டு வரி கட்டணும், அவங்களும் வரி வாங்க வந்துட்டாங்க. சரின்ட்டு அவங்களுக்கு வரியெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு தங்கச்சிங்க வந்ததுக்கப்புறமா காஃபி போட்டு சாப்பிடுங்கன்னு பால்லாம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் கோவிலுக்கு காப்பு கட்ட வந்தாச்சு. வந்துட்டு முதல்ல விநாயகர் பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் அம்மா ஸ்ரீராமலிங்க சவுண்டாம்பிகை அம்மன் கோவிலில் போயிட்டு நல்லபடியாக காப்பும் கட்ட போயிட்டாங்க. என் பையனுக்கு வந்துட்டு பூனெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு காப்பு கட்டினதுக்கப்புறமா அப்புறம் நாங்களும் கட்டிக்கிட்டோம். ஒவ்வொருத்தரும் அன்றைக்கி தான் வந்து காப்பு கட்ட ஆரம்பித்தாங்க. அங்கே சொந்த ஊர்லேயே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு கொடி கட்டின அன்றைக்கி மறுநாள் எல்லோரும் காப்பு கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இருந்து போகிறோம் இல்லையா, அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக நாள் மறுநாள் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தராக அதுக்கப்புறம் காப்பு கட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் போயிட்டு காப்புலாம் கட்டி முடிச்சோம். பையனுக்கு கட்டினதுக்கப்புறம் நான் கட்டினேன். அதுக்கப்புறம் பொண்ணு கட்டினதுக்கப்புறமா எங்கள் மாமியார் அவங்களுக்கும் காப்பு கட்டிட்டு நின்றுருக்கோம். என் தம்பி பொண்ணு வந்துட்டு அவளுக்கு காப்பு கட்டணும்னு சொன்னான். இல்லை பாப்பா, காப்பு கட்டினா நீ போய்ட்டு ஊரில் தங்க முடியாது, இங்கே தான் நீ இருக்கணும், நீ இங்கே இருக்க மாட்டே, அழுதுகிட்டே இருப்ப, அதனால் வந்துட்டு உனக்கு நாளைக்கு கட்டிக்கலான்டான்னு அவட்ட சொல்லி சமாதானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோயிலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. நைட்டு 8 மணிக்கு மேலே தான் கோயிலில் கும்மி அடிப்பாங்க. சரி அதுக்கப்புறம் வரலான்னு வீட்டுக்கு போயிருந்தோம். போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க தங்கச்சிங்க. பூவெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் டிஃபன் செஞ்சுட்டு அப்படியே டைம் ஆகிடுச்சு. சரின்ட்டு அன்றைக்கி நைட் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு என்னென்ன அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.